அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சயின்ஸிலிருந்து தினமும் முக்கியமான 30 கேள்விகள் பார்த்து வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் டெட் சயின்ஸ் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். கேதோடு கதிர்கள் எதனால் உருவாக்கப்பட்டவை? அதாவது எந்த மின்சுமை கொண்டது? கேதோடு கதிர்கள், இதை நம்ம போஸ்டில் கூட போட்டிருந்தோம், எதிர்மின் சுமை பெற்ற துகள்களாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. க்ரூக்ஸ் குழாய், கேதோடு கதிர்கள், புரோட்டான், ஆனோடு கதிர்கள். க்ரூக்ஸ் குழாய், கேதோடு கதிர் குழாய் என்பது சரி. அடுத்தது கேதோடு கதிர்கள் எதிர்மின் சுமையுடைய துகள்கள். புரோட்டான், புரோட்டான்கிறது பார்த்தீங்கன்னா 1.6 10^24 மதிப்புடையது. ஆனோடு கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மின் சுமையுடைய துகள். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. க்ரூக்ஸ் குழாய், கேத்தோடு கதிர் குழாய். கேத்தோடு கதிர்கள் எதிர்மின் சுமையுடைய துகள்கள். புரோட்டான் 1.6 × 10^24 மதிப்புடையது. ஆனோடு கதிர்கள்ங்கிறது நேர்மின் சுமையுடைய துகளாகும். கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் மாறாதிருப்பது எந்த விதியை நிரூபிக்கிறது? கார்பன் டை ஆக்சைடை எந்த முறையில் தயாரித்தாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் மாறாதிருப்பது மாறா விகித விதியை நிரூபிக்கிறது. கூற்று: புரோட்டான் என்பது ஹைட்ரஜன் அயனி என வரையறுக்கப்படுகிறது. காரணம்: ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்கப்பட்டால் புரோட்டான் கிடைக்கும். இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கூற்று: ஹீலியம் அணுவின் இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. காரணம்: நியான் அணுவின் இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. இதில் கூற்று வந்து தவறு, காரணம் வந்து சரியான ஒன்று. அதாவது நியான் அணுவின் இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் உள்ளன என்பது சரி. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை எந்த நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன? நீரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் 1:8 என்ற நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. சரியான வினையளி. ஆனோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கின்றன. ஜேம்ஸ் சாட்விக் அடிப்படை துகளான புரோட்டான்களை கண்டுபிடித்தார். சாட்விக் வந்து புரோட்டானை கண்டுபிடிக்கல. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் சரியானது. அதாவது ஆனோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கின்றன என்பது சரி. கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் எந்த திரையில் கண்ணிற்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன? கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் எந்த திரையில், அதாவது துத்தநாக சல்பைடு தடவப்பட்ட திரையில்தான் கண்ணிற்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன. புரோட்டானின் நிறைக்கு சமமான நிறை கொண்டது என்ன? புரோட்டானின் நிறைக்கு சமமான நிறை கொண்டது நியூட்ரான் ஆகும். அணுவின் உட்கருவில் காணப்படுபவை யாவை? அணுவின் உட்கருவில் என்ன காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான் மற்றும் புரோட்டான்கள் காணப்படுகின்றன. அணுக்களின் இணைதிறனானது எந்த அணுவின் இணைதிறனை பொறுத்து அளவிடப்படுகிறது? அணுக்களின் இணைதிறனானது எந்த அணுவின் இணைதிறனை பொறுத்து அளவிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் அனைத்தும் என்பது சரியான விடை. ஒரு அணு எலக்ட்ரானை இழப்பதால் அது எந்த தன்மையை அடைகிறது? ஒரு அணு வந்து எலக்ட்ரானை இழந்தால் அது வந்து நேர்மின் சுமை உடையதாக மாறுகிறது. மின்சாரம் காற்றின் வழியே பாயும் போது காற்றில் உள்ள வாயு மூலக்கூறிலிருந்து எலக்ட்ரான் வெளியேறுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்சாரம் காற்றின் வழியே பாயும் போது காற்றில் உள்ள வாயு மூலக்கூறிலிருந்து எலக்ட்ரான் வெளியேறுதல், ஆன்சர் கரெக்டு தான், மின்னிறக்கம் என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடையளி. முதலில் அணுக்கொள்கையை தொகுத்தவர் ஜே தாம்சன். அடுத்தது தொலைக்காட்சி பெட்டியில் கேதோடு கதிர்கள் காந்த புலத்தால் விளக்கமடைகின்றன. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் சரியான ஒன்று. முதலில் அணுக்கொள்கையை தொகுத்தவர் ஜே தாம்சன் என்பது தவறு. அணுவில் உள்ள எலக்ட்ரான் கூடுகளில் புரோட்டான் நிறைந்துள்ளது. ஓர் அணு மற்றொரு அணுவுடன் இணையக்கூடிய அணுவின் இணைதிறன், இணையக்கூடிய திறன் தான் வந்து அணுவின் இணைதிறன் எனப்படும். இதில் பார்த்திங்கன்னா ஓர் அணு மற்றொரு அணுவுடன் இணையக்கூடிய திறன்
அணுவின் இணைதிறன் ஆப்ஷன் டி மட்டும், அதாவது கூற்று 2 மற்றும் சரியான ஒன்று. டால்டனின் கூற்றுகளுள் எந்த கூற்று மாற்றம் அடையாமல் உள்ளது? அவர் கண்டுபிடிச்ச கூற்றுகளில் பார்த்தீங்கன்னா அணுவை பிளக்க முடியாது, அணுக்கள் முழு எண்கள் விகிதத்தில் ஒன்று கூடி சேர்மங்கள் உருவாகின்றன, தனிமங்கள் அணுக்களால் ஆனவை, இதெல்லாம் மாற்றம் அடைஞ்சிருச்சு. ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களுமே ஒரே மாதிரியானவை, இந்த கூற்று தான் மாற்றம் அடையாமல் உள்ளது. சரியான விடையளி ஹீலியம் தனது இணைதிறன் கூட்டில் 2 எலக்ட்ரானை பெற்றுள்ளதால் அது நிலைப்புத்தன்மை கொண்டுள்ளது. வேதி வினையின் போது ஓர் அணுவானது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்பதால் நேர்மின் சுமையை பெறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் தனது இணைதிறன் கூட்டில் 2 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளதால் அது நிலைப்புத்தன்மை கொண்டுள்ளது. அது மட்டும் ஆப்ஷன், அதாவது கூற்று 1 மட்டும் சரியான ஒன்று. ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும், அப்படி ஆப்ஷனில் பாருங்கள், ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் நிறை எண்ணையும் பெற்றுள்ளன என்பது தான் இதில் சரியான ஒன்று. ஒரு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையை பெற்றிருப்பது ஐசோடோப்புகள் எனப்படும். வெவ்வேறு என்ன வகையான அணுக்கள்? ஒரு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு நியூட்ரான் எண்ணிக்கையை பெற்றிருப்பது தான் ஐசோடோப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. ஓர் அணு அவற்றின் அயனிகளில் எதில் வேறுபட்டு காணப்படுகிறது? ஓர் அணு அதன் அயனிகளில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எண்ணிக்கையில் வேறுபட்டு காணப்படுகிறது. எலக்ட்ரான் அமைப்பு 2, 8, 1 கொண்ட தனிமத்தின் அணு எண் என்ன? 2, 8, 1 அதனுடைய அணு எண் 11 ஆகும். ஆனோடு கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? ஆனோடு இதை கண்டுபிடித்தவர் கோல்ட்ஸ்டீன் என்பது சரியான விடை. பொறுத்துக பொருண்மை அழியா விதி, மாறாத விகித விதி, கேதோடு கதிர்களை கண்டுபிடிச்சது ஆனோடு கதிர்கள், நியூட்ரான். இதில் பொருண்மை அழியா விதியை கண்டவர் லவாய்சியர், மாறா விகித விதி ஜோசப் ப்ரௌஸ்ட், கேதோடு கதிர்கள் சர் வில்லியம் குரூக்ஸ். அடுத்தது ஆனோடு கதிர்கள் கோல்ட்ஸ்டீன் நேர்மின் சுமை. நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று ஜே தாம்சன், காற்று ஹைட்ரஜன் அயனி, மாறா விகித விதி, நீரை அழிவின்மை விதி. இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள், ஜே தாம்சன் பிலிம் புட்டிங் மாதிரியை கண்டவர். காற்று இது மின்சாரத்தை கடத்தாது. ஹைட்ரஜன் அயனி அப்படிங்கிறது H+ என்பது ஹைட்ரஜன் அயனி. அடுத்த ஒன்று மாறா விகித விதி, மாறா நிறை விகிதம். அடுத்த ஒன்று நிறை அழிவின்மை, பொருண்மை அழியா விதி. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அணுவின் கடைசி கூடு என்ன? அணுவின் கடைசி கூடு பார்த்தீங்கன்னா இணைதிறன் கூடு என்பது சரியான ஒன்று. சரியான விடையளி எலக்ட்ரானின் மின்சுமை -1 ஆகும். ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கின்றன. இதில் இரண்டுமே சரியான ஒன்றாகும். 0 இணைதிறன் கொண்ட தனிமம் எது? 0 இணைதிறன் கொண்ட தனிமம் ஹீலியம் ஆகும். இந்த சமன்பாடு, அதாவது சோடியம் + ஹைட்ரஜன் அயனி கிவ்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு + H2. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படியே வந்துடுது. இதில் சமன் செய்யப்படவில்லை என்பது தான் சரியான ஒன்று. கார்பனின் இணைதிறன் என்ன? கார்பனின் இணைதிறன் 4. கார்பன் பார்த்தீங்கன்னா 4 இணைதிறன் கொண்டதாக உள்ளது. உலோகங்கள் எதை அமைக்கின்றன? உலோகங்கள் பார்த்தீங்கன்னா எதிர் அயனியை அமைக்கின்றன என்பது தான் சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், இன்று சயின்ஸ் ரிலேட்டடாக முக்கியமான 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.